யார் பெத்த பிள்ளையோ யார் மாட்ட போகிறாங்களோ தெரியலையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதோ மீண்டும் மிக முக்கியமான செய்திகள் வெளியாகி உள்ளது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏரியா பக்கம் கண்டாலும் எட்டுன்னே பார்த்துருங்க இவங்களை. அதே போல் ஏதோ 38,000க்கும் அதிகமான அழைப்புகள். குவைத்துடைய கனவு பயணம் பலருடைய தயார். விரைவில் பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நேம் பார்த்திங்கன்னா அக்போத்து ரோஷினியம். இவங்க எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவங்க. வீட்டில் ஒன்றிலிருந்து மெடிக்கல் டெஸ்ட் முடித்த கையோட ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா கஃபில் இவங்களை பற்றி உள்துறை அமைச்சகம் மற்றும் பல இடங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னடா பெருசாக இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்த பிறகு தப்பி போனாங்கன்னா இது என்ன பெரிய இஷ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பெரிய அளவில் இஷ்யூ தான். ஹை லெவல், அதாவது உச்ச கட்டத்தில் இவங்களுக்கு HIV எய்ட்ஸ் தொற்று நோய் கண்டறியப்பட்டிருக்குது. HIV நோய் உள்ள இந்த பெண் இப்போது குவைத்துக்குள்ள வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் 112 எனும் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு அழைப்பு விடுத்து தெரிவிக்குமாறும், இவரை யாருக்கும் அடைக்கலம் கொடுக்கவும் வேண்டாம், அடிக்கட்டைகளை போடவும் வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். உள்துறை அமைச்சகம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. சில நேரங்களில் போகக்கூடிய இடங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எங்கேயாவது மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்துடும். சிந்திச்சு செயல்படுங்க அன்பார்ந்த உறவுகளே. அதே மாதிரி யாரும் ரூம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா கொஞ்சம் கவனம். அதே மாதிரி பார்த்திங்க தானே, யார் என்னன்னே சொல்ல முடியாது, என்ன நோயில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கவனமாக இருக்கணும். ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் த எமர்ஜென்சி ஃபோன் கால் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க 38,753 கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டில். இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது, இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. الو وصلت 1 2 شنو الحالة؟ واحد مين؟ حاولت طقيت عليه الباب ما يرد عليك؟ ماكو أحد؟ للحين مو معاها أحد بروحها؟ انتهى كذلك المطافي استلم. حاضر خلينا وين صارت؟ ما دقوا عليه؟ تعرف الموضوع نفسي واحد نظر ايد السلم صار غيره صار غيره اتجاه الدوري يا حاجي. كذلك تأكد وضع 50 بالنسبة للحادث حاليا متواجد عندك. محتاج كلام، محتاج مطافي عالية. எனது குவைத்துடைய கனவு பயணமா? ஆமாம், அப்படின்னு சொல்லலாம். குவைத்துடைய புகையிரத சேவை ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷன் அனிமேஷன் டிசைனை வெளியிட்டிருக்கிறாங்க அரப் டைம்ஸில். குவைத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அது இப்படி தான் வரப்போகுது.